பிரகஸ்பதியின் சாபமும் தாராவின் குழந்தையும். பாரதத்தின் மாபெரும் இரு இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் இன்று வரை இலக்கியவாதிகளுக்கு ஒரு வியக்கத்தகு இலக்கிய களஞ்சியமாகவும், வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு அதிநுட்பமான ஒரு வரலாற்று பொக்கிஷமாகவும், ஆன்மீக பாதையில் உள்ளவர்களுக்கு உத்வேகம் தரும் ஒப்பற்ற கருவியாகவும் இருப்பதோடு, வாழ்வின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்வியல் பாடம் சொல்லித்தரும் அமுத சுரபியாகவும் திகழ்கிறது. இந்த புதிய தொடர் மூலமாக நம்முடன் சமகாலத்தில் வாழும் ஒப்பற்ற ஞானியான சத்குருவின் பார்வையிலிருந்து மகாபாரதத்தை படித்து சுவைத்து மகிழ்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இதை கேட்டு பயன்பெறுங்கள். பிரகஸ்பதி இந்திரனின் ஆசான். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி அறிவும் சடங்கு சம்பிரதாயங்களில் தேர்ச்சியும் நிறைந்தவராக பிரகஸ்பதி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது புகழ் பரவத் துவங்கியதும் தேவர்களின் தலைவரான இந்திரன் தனது பூஜைகளை நடத்த அவரை தலைவராக நியமித்தான். அப்போது துவாபராயுகம் நடந்து வந்ததால் மக்களின் வாழ்க்கையில் சடங்குகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்தது. பொருட்களையும் வழிமுறைகளையும் பயன்படுத்தி தங்கள் வாழ்விலும் வாழ்க்கை சூழ்நிலையிலும் மட்டுமல்லாது மற்றவர்களின் வாழ்விலும் தாக்கம் ஏற்படுத்தும் வழிமுறைகளை அன்றைய மக்கள் கற்றிருந்தார்கள். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைந்த இந்த கலாச்சாரத்தில் மிச்சம் நமது தேசத்தின் தென்பகுதியில் இன்றும் உயிருடன் இருக்கிறது. தேசத்தின் மற்ற எந்த பகுதியை விடவும் அதிகமான சடங்குகளையும் அதன் தூய்மையையும் கேரளம் தன் மண்ணில் இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. பிரகஸ்பதியும் அவரது மனைவி தாராவும். பிரகஸ்பதி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அவரது மனைவியின் பெயர் தாரா. பிரகஸ்பதி வியாழக்கோளின் பிரதிநிதியாக இருந்தார். தாரா என்பதற்கு நட்சத்திரம் என்று பொருள். பழங்கால இந்தியாவில் எல்லா சடங்குகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான இடம் இருந்தது. பிரகஸ்பதியின் காலத்தில் ஆணின் வாழ்க்கையில் பெண் தவிர்க்க முடியாத இடம் பெற்றிருந்தால், பெண்ணை பயன்படுத்திக் கொள்வதோ தவறிழைப்பதோ ஒதுக்குவதோ நடக்க முடியாதவாறு சமூக சூழல் என்று அழைக்கப்படும் தர்மம் உறுதி செய்திருந்தது. தனது மனைவியின் துணையின்றி ஒரு ஆணால் தனித்து எந்த சடங்கும் செய்ய முடியாது என்ற இந்த ஏற்பாடு உடல் ரீதியாக வெளி சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சமூகத்தில் பெண்களுக்கு சம உரிமை இருப்பதை உறுதி செய்தது. தன் மனைவியின் துணை இல்லாமல் ஆனால் ஆசீர்வாதம் கூட பெற முடியாத என்ற நிலை இருந்தது. மனைவி இல்லாமல் சொர்க்கத்திற்கும் கூட போக முடியாது. மனைவி இல்லாமல் முக்திக்கும் வழி இல்லை. எல்லா சடங்குகளுக்கும் எந்த வகையிலும் பெண்ணை தவிர்த்து விட்டு நடக்க முடியாதவாறு சமூகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக இன்றைய சுதந்திரம் அவர்களது பல சிறப்புரிமைகளை பறித்து கொண்டுள்ளது. இன்று பெண்களுக்கு ஓரளவு சம உரிமை நிலவுகிறது. ஓரளவுதான். ஓரளவு என்று நாம் சொல்ல காரணம், சட்டப்படி பெண்கள் சமமாக இருந்தாலும் நடைமுறையில் இது ஓர் அளவுதான் சாத்தியமாக இருக்கிறது. இப்போது பெண்களுக்கு கிடைக்கும் சம உரிமையும் கூட தொழில்நுட்ப வளர்ச்சி இருபாலாருக்கும் சம வாய்ப்பு ஏற்படுத்தியதால் தான், மனிதம் மலர்ந்ததால் அல்ல. பிரகஸ்பதியின் காலத்தில் ஆணின் வாழ்க்கையில் பெண் தவிர்க்க முடியாத இடம் பெற்றிருந்ததால் பெண்ணை பயன்படுத்திக் கொள்வதோ தவறிழைப்பதோ ஒதுக்குவதோ நடக்க முடியாதவாறு சமூக சூழல் என்று அழைக்கப்படும் தர்மம் உறுதி செய்திருந்தது. உடல் வலிமையால் ஆணை நெருங்க முடியாத இடத்தில் பெண் இருந்தாலும் ஆணுக்கு அருகில் பெண் இருந்தால் மட்டுமே ஆன்மீக பரிமாணம் சாத்தியமானது. இதனால் பெண்ணை ஆண் மதிக்கும் சூழல் நிலவியது. நிலாவும் நட்சத்திரமும் தேவர்களின் ஆஸ்தானத்தில் இருந்தாலும் தான் செய்யும் அனைத்திற்கும் தாராவின் துணை பிரகஸ்பதிக்கு அவசியமாக இருந்தது. தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தாராவுடன் ஒட்டி கொண்டிருந்த பிரகஸ்பதியின் இயல்பில் மலருக்கு மலர்த்தாவும் குணம் இருந்தது. இதை கவனித்து வந்த தாரா ஒரு நாள் வானில் மிதந்த முழு நிலவை பார்த்து அதன் தலைவனான சந்திரன் மீது காதல் வயப்பட்டார். சந்திரனும் தாராவை காண நேரில் பூமிக்கு வந்தார். காதலில் இருந்த தாரா சில நாட்களில் பிரகஸ்பதியை பிரிந்து சந்திரனுடன் வெளியேறினார். இதனால் பிரகஸ்பதி கடும் கோபமடைந்தார். தனது மனைவியை மட்டும் பிரகஸ்பதி இழக்கவில்லை. அவரது தலைமை பதவி, அவரது கௌரவம், சமூகத்தில் இருந்த மதிப்பு, இதனுடன் தேவலோகத்தில் நுழைய முடியாத நிலையும் ஏற்பட்டது. இதனால் இந்திரனை அழைத்து, என் மனைவியை மீண்டும் என்னிடம் அழைத்து வர வேண்டும், இல்லையென்றால் என்னால் தொடர்ந்து உங்களுக்காக சடங்குகளை நடத்த முடியாது என பிரகஸ்பதி கூறினார். தன் நலனுக்காக தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்ந்து வாழ கட்டாயப்படுத்தினார் இந்திரன். ஒரு குடும்ப அமைப்பிற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒருவரை கட்டாயப்படுத்துவது முதன்முறையாக நிகழ்ந்தது.
திரும்பி வந்தே தீர வேண்டும் என்ற இந்திரனுக்கு தாராவிடமிருந்து என் காதல் அதற்கு மேல் இருக்கிறது என்பதே பதிலாக கிடைத்தது. இந்திரன், உன் உணர்ச்சிகளுக்கு இங்கே இடமில்லை. நீ பிரகஸ்பதியுடன் சேர்ந்து வாழ்வதே தர்மம். நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே எனது சடங்குகள் தொடர்ந்து நடக்கும் என்று தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்த்து வைத்தார். தாரா சந்திரனின் குழந்தை. தாரா தாய்மை அடைந்தார். இது யாருடைய குழந்தை என்பதை அறிய விரும்பினார் பிரகஸ்பதி. தாரா பதில் பேச மறுத்தார். மக்கள் மெல்ல குழுமினார்கள். அப்போதும் தாரா பதில் பேசவில்லை. அப்போது உண்மையில் நான் யாருடைய குழந்தை என்று இன்னும் பிறக்காத அந்த குழந்தை கருவறையில் இருந்து கேள்வி எழுப்பியது. கருவாக இருக்கும் போதே தன் மூலத்தை அறிந்து கொள்ள விரும்பும் குழந்தையின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய மக்கள் தாராவிடம், உன் கணவனிடம் நீ சொல்ல மறுக்கலாம், அந்த கடவுளிடம் சொல்ல மறுக்கலாம், ஆனால் இன்னும் பிறக்காத உன் குழந்தையின் கேள்விக்கு நீ பதில் சொல்ல மறுக்க முடியாது என்றார்கள். இது சந்திரனின் குழந்தை என்றார் தாரா. தன் மனைவி இன்னொரு ஆணின் குழந்தையை சுமப்பதை கேட்ட பிரகஸ்பதி கோபத்தில், நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் பிறப்பாய் என்று குழந்தைக்கு சாபமிட்டார். குழந்தை பிறந்ததும் புதன் கிரகத்தின் நினைவாக பெயரிடப்பட்டது. நான் ஆணாக வளர்வதா பெண்ணாக வளர்வதா, என்னுடைய தர்மம் என்ன, நான் சந்நியாசியாவதா, திருமணம் செய்து கொள்வதா, நான் ஆணை மணப்பதா அல்லது பெண்ணை மணப்பதா என்று தன் தாயை கேள்விகளால் துளைத்தெடுத்து புலம்பியவாறே குழந்தை வளர்ந்தது. ஆசிரியர் குறிப்பு: சத்குருவின் பார்வையிலிருந்து மகாபாரத கதை ஒரு நெடுந்தொடராக எதிர்வரும் நாட்களில் பதிவிடப்பட உள்ளது. அழகியலும் கலைநயமும் அரசியலும் தந்திரமும் தெய்வீகமும் ஒன்றாக இணைந்த ஒரு மகா காவியமான மகாபாரத கதையை ஞானியின் பார்வையிலிருந்து படித்து கேட்டு மகிழுங்கள்.